அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த பணியிடத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர், கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி, அந்த காலி பணியிடத்திற்கான நடைபெறக்கூடிய தேர்வு முறையும், எப்படி தேர்வை மேற்கொள்ளணும், நமக்கான மதிப்பெண்ணை எப்படி பட்டியலிடுவாங்க, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து விண்ணப்பதாரர்களும் இந்த வீடியோவை கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்ட் 1 வீடியோ தான். இதுக்கப்புறம் நேர்காணலுக்கான ஒரு வீடியோ தொகுப்பு வரும். கிராம ஊராட்சி செயலாளர் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 15,900 50,400 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பொது பிரிவினருக்கு 18 வயது முதல் 32 வயது வரை இருக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம், சீர் மரபினர், இவங்க எல்லாமே 18 வயது முதல் 34 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த ப்ரொசீஜரெலாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு இடம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சடுங்களுக்கு 10 ஆண்டுகள் வரை நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக அவங்க இப்போ பிசியில் இருக்காங்க அப்படின்னா 18 வயது முதல் 34 வயது வரைனா அவங்க 40-50க்குள்ளே வரைக்கும், 50 வயது வரைக்கும், 44 வயது வரைக்கும் இருக்கவங்களாம் என்ன செய்யலாம், இந்த போட்டித் தேர்வுக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 1483 மொத்த காலி பணியிடங்கள் இருக்குது. தற்காலிக தேர்வு முறைக்கு ஒரு போட்டி இடத்திற்கு 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 1:5 ரேஷியோவில் அவங்க உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. 1:5 ரேஷியோ. இப்போ ஒரு 1500 கூட வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500, அதை 1.5 பெருக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர்கிட்ட செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அடுத்து கூப்பிடுவாங்க. இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா, உங்களுடைய 10th மதிப்பெண்ணை வச்சு தான் கூப்பிடுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சுழற்சி அந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் பொறுத்து, பிசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, அதெல்லாம் டிபெண்ட் அப்பான் த ஓன் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. கல்வி தகுதி இருக்குது பாருங்கள். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு 10th மார்க்கை வச்சு தான் ப்ரொசீஜர் உங்களுக்கு அடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த மதிப்பெண்ணை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நான் உங்களுக்கு அடுத்து சொல்ல போகிறேன். பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி, அதாவது கிராம ஊராட்சி செயலாளர் 2025 நேர்காணல் நடைபெறும் டேட் பார்த்திங்கன்னா 4/12/2025 முதல் 12/12/2025 வரை, அதாவது டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாட்கள் இந்த நேர்காணல் நடைபெற போகுது. இந்த நேர்காணலுக்கான தகுதியான நபர்கள் எப்படி அழைக்கப்படுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கால் லெட்டர்ஸ் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ் வாயிலாகவும் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தற்காலிகமாக செலக்ட் ஆகிருக்கீங்க, அடுத்து இன்டர்வியூக்கு 1-to-1 இன்டர்வியூக்கு கூப்பிட்ருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நேர்காணல் நடைபெறும் நாள் 4/12/2025 முதல் 12/12/2025 வரை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நேர்காணலுக்கு ஒரு காலி பணியிடத்திற்கு 5 நபர்கள் கூப்பிடுவாங்கன்னு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி சார், இந்த தேர்வு முடிவுகள் எப்போ சார் வரும்? நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்னா 15/12/2025 முதல் 16/12/2025 வரை. அதாவது இன்டர்வியூ முடிஞ்சு 3 நாளுக்கு அப்புறம் டிசம்பர் 15 அல்லது டிசம்பர் 14 உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட்டு ஷோ ஆயிரும். அந்தந்த ஓன் டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அப்போ நேர்காணல் நடக்கிறது 4/12 முதல் 12/12 வரை 8 நாட்கள் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். அந்த இன்டர்வியூ ப்ராசஸோட ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் 15 மற்றும் 16 வரும். ரொம்ப முக்கியமானது டிசம்பர் 15 அல்லது டிசம்பர் 16. சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஆஃப்லைனில் லெட்டர்ஸ் வரும். பணி நியமன ஆணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது 17/12/2025 அன்னைக்கு
பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வெளிவந்தால் மறுநாளே உங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஷுட் பி ஆன் ஹெல்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. 17/12 நல்லா கவனிச்சுக்கணும். நேர்காணல் 4/12 முதல் 12/12 வரை. ரிசல்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 15/12 அல்லது 16/12. மறுநாளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க 17/12. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த நேர்காணல் தொடர்பான வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும். இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா 1:5 ரேஷியோ கூப்பிடும்போது உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை கணக்கிடுவாங்க. அதை வந்து 85%க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? இன்டர்வியூக்கு 15 மதிப்பெண்கள். அதாவது எப்படின்னா அந்த 15 வந்து 10+5ன்னு பிரிப்பாங்க. 15 10+5ன்னு பிரித்து 10 மதிப்பெண்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான கேள்விகள் கேட்பாங்க. ஒரு 5 மதிப்பெண்கள் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி ஓரியன்டாக கேட்பாங்க, உங்கள் பிஹேவியரை வச்சு. புரியுதுங்களா? அப்போ 85 + 15 100 மதிப்பெண்கள். அப்போ நீங்கள் இந்த பணி நியமன ஆணை வாங்கணும் அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கு ஒரு 90 மதிப்பெண்கள் அல்லது 80 to 85 மதிப்பெண்கள் எந்த கம்மினாலும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம். இதுதான் முதல் பாயிண்ட்டு. அப்போ இந்த பணி நியமன ஆணை, அதாவது ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் மொத்தம் அப்படின்னா 100 மதிப்பெண்கள். அதில் 85 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் 10th மார்க் வச்சு தான் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மீதி இருக்க 15 மதிப்பெண்கள் மட்டும்தான் உங்களுக்கு நேர்காணல் நடைபெறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ நேர்காணலுக்கான மதிப்பெண்கள் வெறும் 15 மார்க்கு. அந்த 15 மார்க்கு 10+5ன்னு பிரிக்கிறாங்க. 10 வந்து உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ், அதோட வச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, பஞ்சாயத்து அமைப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்றத ஒரு 10 மார்க்கும், உங்கள் பிஹேவியர் ஓரியன்டாகவும் அதுக்கு ஒரு 5 மார்க்கு, மொத்தம் 15 மார்க்கு. புரியுதுங்களா? இதுக்கு தான் 85 + 15ன்னு சொன்னேன், 100 மதிப்பெண்கள். இதுதான் உங்களுக்கு அந்த 15 மதிப்பெண்ணுக்கு நடைபெற நேர்காணல் தான் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். புரியுதுங்களா? தேர்வு முடிவுகள் 15, 16 வெளிவரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 17 கொடுத்துருவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? இப்போ முக்கியமான எல்லோரும் கேட்குற கேள்வி அதுதான். செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சார்? மொதல் பாயிண்ட்டு, எப்படி எங்கள் 10th மார்க்கை வச்சு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க? 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு வந்து என்னென்னா, சரி சார் நாங்கள் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுல்ல, அது எப்படி லிஸ்ட்டு கொடுப்பாங்க, எப்படி யார் யாருக்கு எந்தெந்த டைமிங் லிஸ்ட்டு கொடுப்பாங்க, இதை பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் மெரிட் லிஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா சிஸ்டம் ஓரியன்டட் மெரிட் லிஸ்ட் அப்படின்னா டீஃபால்ட்டாகவே சிஸ்டமே உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா 10th எவ்வளோ மார்க் அப்படின்னு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், 400 மதிப்பெண்கள் நான் வாங்கியிருக்கேன் 10th. 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் 10th. எத்தனை மதிப்பெண்ணுக்கு? 500க்கு. அப்போ 500க்கு 400 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். அப்போ 400/500 × 85. ஏன் இந்த 85 கொடுக்குறோம் அப்படின்னா 85%க்கு நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், கன்வெர்ட் பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸே 85 + 15 தான். 85 மெரிட் லிஸ்ட்டு, 15 இன்டர்வியூ. அப்போ நம்ம 85க்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மெரிட் லிஸ்ட்டு. இதான் சிஸ்டம் கால்குலேட் பண்ணோம். வெயிட்டேஜ்னு கூட வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போ 400 மதிப்பெண்கள் நான் 500க்கு வாங்கியிருக்கேன் × 85. அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 68 மதிப்பெண்கள் வரும். இந்த 68 மதிப்பெண்கள் எத்தனைக்கு? 85க்கு. இந்த 68 மதிப்பெண்கள் எதுக்கு? 85க்கு. அப்போ மீதி 15 மார்க் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். இதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அப்போ இந்த மெரிட் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே சிஸ்டம் தான் கால்குலேட் பண்ணோம். புரியுதுங்களா? 10th மதிப்பெண்ணை வச்சு தான் முழுக்க சிஸ்டம் ஓரியன்டட் தான். 85%க்கு நீங்கள் வாங்கின மார்க்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இப்போ 350 இருக்குன்னா 350/500 × 85. அல்லது நான் 400 வாங்கியிருக்கேன்னா 400/500 × 85. அப்போ 68% வருது. எத்தனைக்கு? 85. இன்டர்வியூவில் ஒரு 10 மார்க் வாங்குகிறோம். அப்போ ப்ளஸ் ஒரு 10, அப்போ 78. 100க்கு நீங்கள் 78 மதிப்பெண்கள். இப்படி தான் கால்குலேட் பண்ணி உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். அப்போ நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் பை மொத்த மதிப்பெண்கள் × 85%. புரியுதுங்களா? அதுக்கடுத்து தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இதுக்கு தான் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இதில் யார் நீங்கள் செலக்ட் ஆகிறாங்களோ இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே சிஸ்டம் ஓரியன்டட் மெரிட் லிஸ்ட்டு தான். அதான் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி சிஸ்டம் ஓரியன்டட் மெரிட் லிஸ்ட்டை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரொசீஜர் ஆரம்பிப்பாங்க. இன்டர்வியூ ப்ரொசீஜர் வந்து 15 மதிப்பெண்கள், மொத்தம் 100. புரியுதுங்களா? 85 + 15 மொத்தம் 100க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்தந்த மாவட்டத்தில்
வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நான் தெளிவாக சொல்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கு மாவட்டம் கட் ஆஃப் மாறும். ஒரு மாவட்டத்தில் 50 மதிப்பெண்களுக்கு கிடைக்கும், ஒரு மாவட்டத்தில் 60 மதிப்பெண்களுக்கு கிடைக்கும் 100க்கு, இன்னொரு மாவட்டத்தில் 90 மதிப்பெண்களுக்கு கூட கிடைக்கும், ஒரு சில மாவட்டத்தில் 40 மதிப்பெண்களுக்கு கூட கிடைக்கும். இது அந்தந்த மாவட்டத்தின் இன சுழற்சியை பொறுத்து. அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு கட் ஆஃபு ஒரே மாதிரி கட் ஆஃப் வராது. புரியுதுங்களா? ஏன் அப்படியே இப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் விட்டுருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வச்சு அவங்க மெரிட் லிஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க 1:5 அப்படின்னு. 1:5ன்னு அந்த மெரிட் லிஸ்ட்டை அவங்க ஃபைனல் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் பண்ணிட்டுரும். ஜென்ரேட் பண்ண பின்னாடி தான் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரொசீஜர் நடக்கும். இன்டர்வியூ ப்ரொசீஜர் நடந்த பின்னாடி தான் உங்களை ஃபைனல் லிஸ்ட்டு கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இதான் ப்ரொசீஜரு. 1:5 ரேஷியோவில் தான் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நீங்கள் 400 மதிப்பெண்கள், ஒரு 350க்கு மேலே இருந்தாலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 18 வயது முதல் 34 வயதே கூப்பிட்றாங்க. அப்போ மேக்ஸிமம் இந்த 30க்கு மேலே இருக்கவங்க எல்லாமே ஒரு 350 320 மார்க் மேலே இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ஏஜோட அதை கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க. புரியுதுங்களா? மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 100ல் 85 + 15. அந்த 15க்கு தான் நம்ம அடுத்த வீடியோ கொடுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது அது. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா 15-16 வரும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 17 கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா 85 + 15, 85 ஆட்டோமேட்டிக் மெரிட் லிஸ்ட்டு. நீங்கள் 10th எவ்வளோ மதிப்பெண்கள் 500க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மீதி இருக்க 15 தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் இன்டர்வியூவில் நீங்கள் வாங்கக்கூடியது. புரியுதுங்களா? அது என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 15-16 கிடைக்கும். திருப்பி சொல்கிறேன், கட் ஆஃப் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மாறுபடும். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு வச்சு, நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வச்சும் மாறும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டு எத்தனை பேர் அங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்றத வச்சும் மாறும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கட் ஆஃப் கண்டிப்பாக மாறும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும்.